ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் தீனா திலகா. டுடே வந்து என்னென்னா சோயா கட்லட் தான் ஃப்ரை செய்ய போகிறோம். சிம்பிள் ரெசிபி தான், வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு சோயா வந்து சுடுதண்ணில் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஆனியன் அதெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு வந்துட்டு முட்டைகோஸு, பீட்ரூட் வச்சுருக்கேன். என்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சோயா வந்துட்டு லைட்டாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் போட்டுக்கலாம், வேக வச்ச உருளைக்கிழங்கு, பீட்ரூட்லாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாதி இது வந்து வீடியோ கட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து முட்டைகோஸு வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு சில்லி பவுடரு, மஞ்சத்தூள், கறி மசாலா, சிக்கன் மசாலா அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு கட்லட் ஷேப்பில் வந்து நம்ம அழகாக ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் மைதா வந்து ஆல்ரெடி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தோசை மாவை விட இன்னும் தண்ணியை கரைச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிரெட் கிராம்ஸை வந்துட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு மைதாவில் டிப் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து பிரெட் கிராம்ஸில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு பேட்சாக போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் வச்சு வைங்க, இல்லைன்னா வந்து மேலே நல்லா ப்ரௌனிஸாக இருக்கும், உள்ள கறியும் நல்லா வெந்திருக்காது ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்டியாக இருக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் பேட்ச் போட்டு எடுத்துக்கலாம். மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிராம்ஸில் போட்டு நல்லா எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டிப் பண்ணிக்கலாம். நல்லா டிப் பண்ணிவிட்டு இப்போ பிரெட் கிராம்ஸில் போட்டு டிப் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ கிரிஸ்பியாக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.